பீப்புள், 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இந்த ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ யூஸ் பண்ணி யாரு ஜெயிக்க போறா அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் தான். ஒன்னு ChatGPT, இன்னொன்னு வந்து கூகுளோட ஜெமினாய், அப்புறம் கூகுளோட கிளாட் யூஸ் பண்ண போறோம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. பர்ப்ளெக்சிட்டி நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மெட்டாவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ் பண்ண போறது கிடையாது. இந்த 3 பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்க்கறேன். ஏன்னா இதோட அல்கோரிதம்ஸ் தான் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோல்ல இருக்கிறது வந்து ChatGPT. இதுக்கு என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத ஒரு வாய்ஸ் மோட் கான்வர்சேஷன்லயே நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கிடையாது. ஜஸ்ட் ஆன் தி ஸ்பாட்ல நம்ம வந்து மேக் பண்ண போற ஒரு கான்வர்சேஷன் தான். Hey GPT, இன்னைக்கு எப்படி இருக்க நீ? ஆமா, நான் GPT-4 மொழியில் ஒரு மொழிபெயர்ப்பு செய்யும் செயற்கை நுண்ணறிவு மாதிரி தான். எனக்கு உங்களுடைய கேள்விகள் தகவல்களுக்கும் தமிழில் பதில் அளிக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி வேணும்? ஓகே GPT. Hey GPT, 2026ல தமிழ்நாடு வந்து ஒரு எலெக்ஷன், தமிழ்நாடு வந்து சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்க வருகிறது. இந்த தேர்தல்ல யார் ஜெயிப்பான்னு நீ நினைக்கிற? தூத்துக்குடியில் தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்படும். தற்போது திமுக கூட்டணி சுமார் 38% வாக்கு பெற்றுள்ளது ஒரு ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. AIADK கூட்டணி 15% பின்னிலையில் உள்ளது. தற்போது திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது என்றாலும் வாக்கு பிரிவு மற்றும் அதிமுகவை எதிர்க்கும் மனநிலை ஆகியவை முடிவை மாற்றக்கூடும். ஆனா புதுசா வந்து ஆக்டர் விஜய் ஒரு பார்ட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பார்ட்டிக்கு வந்து மக்களோட செல்வாக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த பார்ட்டி தான் ஜெயிக்கும் நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தின உன்னோட ஒப்பீனியன் என்ன? அடிப்படையில் நடிகர் விஜய் பிப்ரவரி 24 தமிழக வெற்றி கழகம் TVK எனும் புதிய கட்சியை தொடங்கி 2026 தேர்தலில் சுமார் 10 முதல் 15% வாக்குகளை பெறலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அவர் வேற ஏதாவது கூட்டணியுடன் இணையாமல் சுதந்திரமாக போட்டியிடுகிறார். TVK பெரும் வாக்கு ஈட்டினாலும் DMK அதே போல பெரும்பான்மையை பெற வாய்ப்பு உள்ளதென விசாரணைகள் கூறுகின்றன. இப்ப TVK வந்து கூட்டணிக்கு போனார்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் TVK 2026 தேர்தலில் சுயபட்சமாக போட்டியிடும். தற்போது TVK சுமார் 10 முதல் 15% வாக்கு பெறும் என ஆய்வுகள் கூறுகின்றன. ஓகே, அவங்க வந்து சுயேட்சையா தான் போட்டியிட போறாங்க. நீ முடிவே பண்ணிட்ட. ஓகே, நோ ப்ராப்ளம். TVK வந்து சுயேட்சையா தான் போட்டியிட போறாங்களா? ஏஐ தான் சொல்லுது, எனக்கு தெரியாது. அவங்க எந்த கூட்டணிக்கு போக போறதில்ல. அஃப்கோர்ஸ் அவங்களோட பார்ட்டி மெம்பர்ஸே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம ChatGPT பார்த்தோம் அப்படின்னா ChatGPT வந்து DMK வந்து 37% ஓட்டு வித்தியாசத்துல முன்னிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ADMK வந்து 15% ஓட்டு வித்தியாசத்துல முன்னிலையில் செகண்ட் இடத்துல இருக்காங்க. அண்ட் TVK வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அப்படிதான் வந்து ChatGPT சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ பட் இது வந்து ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. மக்கள் எடுக்கிற ரிசல்ட் தான் ஃபைனல். இப்போ நம்ம இதே கான்வர்சேஷனை நம்ம ஜெமினாய் கிட்ட யூஸ் பண்ணி ஜெமினாய் என்ன சொல்லுதுன்னு கேட்போம். ஹே ஜெமினி, 2026ல தமிழ்நாடு வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்குது. இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பான்னு நீ நினைக்கிற? சாரி, இதுல வாய்ஸ் மோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா சேட் டைப் பண்ணிடுவோம். Who will win in 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்? ஸோ இதுல DMK வந்து 180 சீட்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ADMK வந்து 54 சீட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. TVK அண்ட் NDK ரெண்டு கம்பைன் பண்ணி தான் 9.7% ஓட் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல NDK மட்டும் 4.8% ஓட் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மையாக போகுது அப்படின்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜெமினை அனலைஸ் பண்ணிருக்கிறதுல டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது DMK, செகண்டா இருக்கிறது ADMK அண்ட் தேர்டா இருக்கிறது வந்து TVK. வந்து யாரு கூட அலைன் பண்ணாதனால அவங்க வந்து தனியா இருக்காங்க. அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா கண்டஸ்டிங் இண்டிபெண்டன்ட்லி ஆர் இன் ஸ்மாலர் பிளாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் குரூப்போட நேம். ஸோ இப்போ இருக்கிற அனலைசிஸ் படி, ஜெமினாயோட அனலைசிஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட் ChatGPT said is also is true. அந்த ஒரு சேம் கேட்டகரியில தான் ஜெமினாயும் சொல்லுது. ஸோ இதை பத்தி நம்ம ஃபர்தரா அனலைஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம நிறைய அனலைஸ் பண்ணலாம். பட் அதை வந்து நம்ம பண்ண வேணாம். இப்போ அடுத்து வந்து நம்ம கிளாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் 3 Claude AI. Hey Claude, எப்படி இருக்க? Hey Anthony, how's it going? What's on your mind? Hey Claude, do you know Tamil? Right, you got me. What's the one thing? Do you know Tamil? I've got a basic grasp of Tamil, yeah. It's a Dravidian language spoken mainly in நீ தமிழ்ல பேசுவியா? சாரி, ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கிளவுட் கிட்ட தமிழ்ல பேசுறேன். அதனால தான். நீ தமிழ்ல பேசுவியா? No worries at all. What did you want to ask about Tamil? Okay, I understand you don't know Tamil and you also don't speak Tamil. That's completely no problem. Yeah, that's fair. I don't actually speak Tamil fluently or have deep native knowledge of it.
I can help with some basic Okay, that's fine. I just want to ask a question on the Tamil Nadu election, which is going to be on 23rd of April. So the election is on 23rd of April, and people are expecting who is going to be the next CM, or which party is going to rule Tamil Nadu. And there are many conflicts, many controversies which are being going on. But according to your own opinion, the data that you have, as per what you see in Tamil Nadu, whom do you think will win in the election? Right, so it's looking quite tight actually. From what the polling suggests, the DMK under MK Stalin has a slight edge with around 45% vote share and are projected to win about 180 of the 234 seats. But it's a much closer contest than last time. The AIADMK-led NDA alliance, led by E. Palaniswamy, is putting up a real fight. The wildcard is Actor Vijay's TVK party, though current polls suggest they won't be the deciding factor. My sense is the DMK are favoured to hold on, but there's genuine uncertainty here, with lots of undecided voters still out there. Okay, so you mean to say that DMK has 40% of the vote, and then ADMK has certain percentage of the vote, and TVK may take over the majority of votes, but they will not come to the power. Am I right? Yeah, that's roughly the picture, though let me clarify the numbers a bit. The DMK is polling around 45%. The A. ஸோ இப்போ கிளாட் ஏஐ பண்ண அனாலிசிஸ் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் தி ஆர்டர் இஸ் கரெக்ட் அஃப்கோர்ஸ். ஆனால் பர்சன்டேஜ் டிஎம்கே கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வந்து 45% கொடுத்துருக்கு, அண்ட் ஏடிஎம்கேக்கு கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வந்து 15% கொடுத்துருக்கு, ஜெமினாய் கொடுத்துருக்க அதே பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் பிளேஸ்ல டிவிகே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்க தனியாக நிற்கிறதுனால அவங்களால வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் எடுக்க முடியாது, பட் ஸ்டில் தே வில் டேக் த மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுது. ஸோ இது 3 ஏஐ பிளாட்ஃபார்மும் நம்மளுக்கான ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் ஃபியூச்சர் cannot be predicted by AI. என்னதான் வந்து ஃபியூச்சரை வந்து ஏஐ ஒரு மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் அனலைஸ் பண்ணி சொன்னாலும் அட் தி எண்ட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தட் நோபடி நோஸ், நீதர் யூ நார் மீ, ஒன்லி காட் கேன் நோ தட். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்க்குறோம் அப்படின்னா திஸ் இஸ் அ டேட்டா விச் இஸ் டேக்கன் பை ஏஐ. ஸோ அந்த டேட்டா வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளோட ஃபியூச்சரை வந்து பார்க்கணுமே தவிர அதையே உண்மையாக நம்ம வந்து பார்த்துட முடியாது. ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன, யார் ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு எலெக்ஷனை தான் நான் வந்து நம்மளோட தமிழ்நாடுக்கே ஒரு டேர்னிங் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஐம் ஜஸ்ட் சீயிங் ஹூ இஸ் கோயிங் டு வின். உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த மாதிரி ஏஐ பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஏஐ மூலியமா இன்னும் நிறைய ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். எவ்ரிடே ஒரு வீடியோ ஏஐ பற்றி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கரெக்டாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் ஒன் ஆர் 2 days வந்து வீடியோ போட முடியல டியூ டு சம் ரெஸ்ட்ரிக்டட் டைம்ஸ் அண்ட் மை ஒர்க். அதனால வர்ற காலகட்டத்தில் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு புட் த வீடியோ. பட் இருந்தாலும் உங்களோட நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஏன்னா நான் வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து புஷ் பண்ணி யூடியூப் அல்கோரிதம் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களோட ஏஐ நாலேஜை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், see you tomorrow in the next video.